வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மறுபடியும் அதே நண்பர்கிட்ட இருந்து தான், அந்த கார்பரேட் லாயரா அவர்கிட்ட இருந்து தான். அவர் வந்து பிக்சல் வாட்ச் 4 வாங்குறதா இருக்காரா. ஸோ சிவா ப்ரோ, ஐ எம் பர்ச்சேசிங் பிக்சல் வாட்ச் 4 when it releases in the October pre-order sale. Pixel watch never goes on sale till the new model is released. I need your advice. I have 10k credit saved in my focus is sleep tracking, exercise and health tracking. Which one to go? Watch 3 வாட்ச் 4? வாட்ச் 4 போயிடுங்க. வாட்ச் 4க்கும் வாட்ச் 3க்கும் ஹார்ட்வேர் அளவில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் வாட்ச் 4ல அந்த டிஸ்பிளே வந்து உள்ள ஆக்சுவலாக கொஞ்சம் கர்வ்டு. உங்களுக்கு அந்த ப்ரீமியம்னஸ் வேணும்னு நினச்சா வாட்ச் 4. இல்லை ப்ரோ, ஆஃபரில் வந்து 25Kலாம் வருது, என்கிட்ட வேறு ஆல்ரெடி ஒரு 10,000 கிரெடிட் இருக்குது, போட்டால் 15,000 கிடைக்கும் அப்படின்னா வாட்ச் 3ல பெரிய சைஸ் எதுவோ அதுக்கு போயிடுங்க. அப்படியே போய்க்கலாம். நம்ம ஊரில் வந்து இவங்க LTE விற்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சாங்க. எனக்கு எப்படி தெரியுமா, இருக்கிற பிரச்சனை பத்தாதா, அதே தான், வேணவே வேணாம், LTE நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த பஞ்சாயத்து வாட்சில் ஃபோன் பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தேவையில்லை. சரியா, உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான். ஒரு சிலர் சொல்றாங்க ப்ரோ, எனக்கு புரியவே இல்லை, பாக்கெட்ல ஃபோன் இருக்க போது அப்படி கொடுத்த சாம்சங்கே ஒன்றும் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கான் பாவம். நீங்க வேற ஆப்பிள் வாட்ச்லயும் பாத்தீங்கன்னா நான் LTE ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது. அப்படியே LTE வாட்ச் தான் எனக்கு செகண்ட்ஸ்ல கிடைக்குதுன்னா கூட என்னைக்குமே நான் சிம் ஆக்டிவேட் பண்ணதே கிடையாது. இவ்வளவு ஏன் இன்னி வரைக்கும் நான் சிம்மே யூஸ் பண்ணது கிடையாது. இல்ல நீங்க வந்து வேற லெவலு, உங்களை மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது இல்லையா. அதுல ப்ரோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காவது சிம் யூஸ் பண்ணலாம்னு யாராவது கேட்கலாம், சத்தியமா வேணான்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஆணி எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு வேணவே வேணாம். அதான் அஸ்வத் இருக்காரு, எல்லாருமே தான் நம்ம சர்க்கிள்ல யாராவது யூஸ் பண்றாங்களே. ராகவன் அடிக்கடி சிம் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. அஸ்வத் சிம் வந்து டியூவல் சிம்முக்காக ஒரு சில சமயங்கள்ல ட்ரை பண்ணிருக்கான். ட்ரை பண்ண எல்லாருமே இது வரைக்கும் பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. சொன்னாரு அது ஒண்ணுமே இல்லைண்ணா, நீங்க உங்களோட நம்பரை மட்டும் கொடுங்கண்ணா, உடனே ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னாரு. நாடே கையெடுத்து கும்பிட்டு அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இல்ல அதை ஆக்டிவேட் பண்ணிட்டா திரும்ப டீஆக்டிவேட் பண்றதும் கடுப்பு தான். வேற ஒரு பிசிக்கல் சிம் வாங்கி அதுக்கு போர்ட் பண்ணி தேவையில்ல, வேற ஒரு போன் வாங்குவோம், வேற ஒரு போன் மாத்துவோம். ஆமா சரி ஓகே. நீங்கன்னா என்னங்க நீ இவர் பாருங்க, மனுஷன் பிக்சல்ல எல்லா வகையான பாக்ஸும் இங்கே இருக்கு, எல்லா வகையான ஃபோனும் இங்கே இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இப்போ நம்ம பிக்சல் வாட்சை பற்றி பேசுகிறோம், இங்கே அமேஸ்பிட் வாட்சுக்கான பாக்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அந்த வாட்ச் மிக தான் இருக்கு. ஐயோ இந்த இருக்கு, கையில் இருக்கு. சரி ஓகே. மை ஹார்ட் டேக் ஆன் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட் ஃபார் வாட் ஐ விட்னஸ்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் மீ. ஸோ ரீசென்ட்லி வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் தட் பீப்புள் அரவுண்ட் மீ, mostly those from upper middle class or upper class backgrounds, generally don't want to use phones from brand like Vivo, Oppo, Xiaomi, Realme, Tecno and iQOO. To them these names sounds low class or cheap. What they prefer at top end phones from reputed brands like Google Pixel, iPhones or Samsung. These are the brands. These brands they consider top of the line. இத நான் ஏற்கிறேன். என்னது, நான் தான் ஐடில ஆபீஸ்ல பாக்குறேனே, 7000 mAh ஓட iQOO இருக்குடா அப்படின்னா 5000 mAh இருந்தாலும் பரவாயில்ல, A சீரிஸ்ல தான் இருக்கான்றான். ஐயோ அது ரிலேபிளா இருக்கும்டா, இல்லை ஸ்னாப்டிராகன் SoC இருக்கு, எனக்கு அது மேட்டர் இல்லை, எனக்கு வந்து சாம்சங்ல ஒன்யூ. சரி ஓகே, இப்போ எனக்கு உனக்கு சாம்சங் தானே உனக்கு முடிவு பண்ணிட்டல. ஆமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா F36 மாதிரி ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல அப்படின்றான். டேய் அதில் யூனா வச்சிருக்கோண்டா, அசிங்கமா இருக்கும், பரவாயில்லையானா. இல்லை பெரும்பாலும் நான் டேபிள் இப்படி கவுத்தி தான் வச்சிருப்பேன், அப்போ யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கூட செம்ம லுக்காக தான் இருக்கும், நான் இமேஜ்லாம் பார்த்துட்டேன், லெதர் பேக்குங்கிறான். இதெல்லாம் என்ன சொல்லாங்க, இதெல்லாம் நான் கேட்டதுனால தானே சொல்றேன். நான் உனக்கு கேள்வி கேட்கறேன், சொல்லுங்க. இப்போ உங்க அப்பாவுக்கு எந்த போன் பிடிக்கும்? ஒரு விவோ போன் கையில கொடுங்க, ஒரு சாம்சங் தான் ஷாக். வேணாம், நீங்க விவோல X200 அல்ட்ராவே கொடுங்க, அவர் என்ன யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு பிக்சல் 4 இருக்கு, அதை புடுங்கவே என்னால முடியல. ஏன்னு கேட்டா ரிலேபிளா இருக்குன்றாரு. அடுத்த போன் என்ன தெரியுமா, சரி உங்க தாத்தா கையில கொண்டு போய் விவோ போன் கொடுங்க. என் தாத்தா போனே யூஸ் பண்ண மாட்டாங்க, iPhone XS வச்சிருந்தாங்க, அதான் கடந்த 3 வருஷமா யூஸ் பண்றாங்க. ஐபோன் வந்து எப்படின்னா ஐபோனே அவங்க சில வருஷங்களா யூஸ் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்த ஐபோன் வந்து 5S. ஓகே, அதுக்கடுத்து SE ஃபர்ஸ்ட் ஜென் SE, அதில் 128GB வாங்கி SE யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா iPhone XS வாங்கி கொடுத்தேன், 64GB, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து XS 256GB அப்கிரேட் பண்ணி கொடுத்தேன், அதை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அது முடிஞ்சிடும், 18.6 எதுலையோ இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்டேட் வராது, iOS 26 வராது. இப்போ 12 mini வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ 12 mini அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. 12 mini செட் ஆயிடுச்சு, அதுவும் பேட்டரி ஹெல்த் 76, அதுவே அவங்களுக்கு செட் ஆயிடுது. சரியா, ஆனா அவங்க பெரும்பாலும் என்ன டாஸ்க்கு, எல்லா முக்கியமான டாஸ்க்கு யூடியூப் வீடியோ எல்லாமே எதில் பார்க்குறாங்கன்னா பிக்சல் 4ல. ஓகே, ஐஃபோன் வந்து ஒன்லி ஃபார் கால்ஸ், மெயிலு, ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இதை மட்டும் பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. நான் அவங்க கிட்டே கேட்டேனே எதுக்கு ஐஃபோன் அப்படின்னா, இவ்வளவு நாளா நான் நிறைய நோட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டேன், அந்த iCloud எக்கோ சிஸ்டம்குள்ள மாட்டிட்டு கிடக்கு, அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணனால அதில் மாட்டிக்கிச்சு. சரியா, மற்றபடி வந்து மீதி எல்லா டாஸ்க்கும் வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு எல்லாமே இதுல கம்ஃபர்டபுளா இருக்குன்ட்டாங்க. எதுலன்னா வாட்ஸ்அப், இதுல ஆண்ட்ராய்டில் பேக்கப் எடுக்கிறது ஈஸியா இருக்கு, போர்ட் பண்றது ஈஸியா இருக்கு, பிளஸ் ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ் யூஸ் பண்றது ஈஸியா இருக்கு, சார்ஜிங் பெட்டரா இருக்கு. எது பிக்சல் 4 வச்சுக்கிட்டு சார்ஜிங் பெட்டரா இருக்குங்கிறாரு. ஸோ அவர் பிக்சல் 4 அவருக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர்ல வந்து ஏதாவது கேட்கறதுக்கா இருக்கட்டும், கொஞ்சம் அடிச்சு துவச்சு யூஸ் பண்றதுக்கு பிக்சல் 4. சரி வேற ஏதாவது ஃபோன் நான் சொல்றேன், சாம்சங் கொடுக்கட்டுமா அப்படின்னு S24 கொடுத்தேன் ப்ரோ சீரிஸா.
நல்லா இல்லன்ட்டாரு. ஆமா கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. அதான் நானும் சொன்னேன். சரியா S24 கொடுத்துட்டு உங்க ஃபாதருங்கிறதுனால அவருக்கு S24 விட பிக்சல் பிடிச்சிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ பல பேருக்கு S24 விட விவோ தான் பிடிக்கும். அதை ஜிகு ஜிகுன்னு மின்னுற அந்த பேக்ரவுண்டோட ஒரு வயசானவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதானே பிடிக்கும். இது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். அவங்கலாம் வந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லையா, அங்க என்ன பீப்புள் இல்லையா, இதை நான் வன்மையாக கட்டிக்கிறேன் பிரச்சனைன்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்க ஏரியால ஒரு இடத்துல பானிபூரி சாப்பிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ PhD பானிபூரின்னு ஒரு கடை வேற பிரான்ச்சைஸ் இருக்கு. அங்க போனா சரி இந்த மாதிரி நிறைய பானிபூரி கடை இருக்கு. இதுல ஏதோ ஒரு கடையில வந்து ஃபிளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, வேற எந்த பானிபூரி நீங்க கொடுத்தாலும் திரும்ப திரும்ப எனக்கு அந்த பானிபூரி தான் ரெஃபரன்ஸ்ல வரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வகையில வந்து நான் இருக்கலே ஐபோனோட iOS தான் பெஸ்ட்டோ இல்லாட்டி வந்து பிக்சல் தான் பெஸ்ட்டோ நான் சொல்ல வரல. சொல்ல போனா எங்க அப்பா வந்து ஓப்பனா என்ன அக்னாலேஜ் பண்ணாங்கன்னா ஐபோன் நல்லா இருக்கு, நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லயும் சரி ஸ்மூத்னஸ்லயும் சரி இந்த போன் நல்லா இருக்குப்பா அப்படின்னு ஒரு பிக்சலை காமிச்சு இந்த போன் செமையா இருக்குப்பா ஏன்னா 90 ஹெர்ட்ஸ் வேற. ஸோ அப்போ ஒரு வாட்ஸ்அப்ல இன்டராக்ட் பண்ணும்போதா இருக்கட்டும் இல்லாட்டி எதையாச்சும் இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கு. அந்த பக்கம் 10S யூஸ் பண்ணாலும் அதுல 60 ஹெர்ட்ஸ் தானே, அதுல யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது அவருக்கு. ஆனா பார்க்க போனா 10S பவர்ஃபுல்லான போன் தான், வரலாம் சொல்ல முடியாது, சூப்பர் போன். ஆனா இந்த வித்தியாசம் தெரியுது. சோ இப்போ இவங்களுக்கு வந்து நான் இப்போ வேற ஏதாவது போனை கையில கொடுத்தேன்னா S24 சூப்பரான ஒரு போன் தான். ஆனாலும் இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதுல ஏதோ ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் நீங்க சொல்ற ஆளுங்க சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல ஒரு கம்ஃபர்ட் குள்ள போயிட்டாங்கன்னு வைங்களேன், பழகிட்டாங்கன்னா இப்போ ஒரு பிக்சல்லையோ இல்லாட்டி வந்து iOSலயோ அவங்க பழகிட்டாங்க, வயசானவங்க வேற. இப்போ ஒண்ணுல ப்ரோ எங்க அம்மாட்ட வந்து ஒரு ரெட்மி போனை புடிங்கிட்டு விவோ போன் கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு அந்த ஷேப்ல ஐக்கான் ஏன் இதுல இல்ல டயலர்லன்னு கேட்பாங்க. அவங்க அதுக்கு தான் அடாப்ட் ஆயிட்டாங்க. அந்த ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாமே ஒரு ஐக்கானை பார்த்து பழகிட்டாங்க, அதை அழுத்தினா அடுத்து எங்க அழுத்தணும்னு பழகிடுவாங்க. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் டைலர்ல வந்து பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாச்சு பாத்தீங்களா இப்போ லேட்டஸ்ட் மெட்டீரியல் வியூல. அதுவே வந்து நிறைய பேருக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகுமான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி இங்க தானே அழுத்தினா இது என்ன இப்போ காணும் அப்படின்னு கேட்பாங்க. காண்ட ஒண்ணு இல்ல நீங்க அந்த 3 புள்ளி அழுத்தினீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகி காட்டும் அப்படின்னு வைங்களேன், அதெல்லாம் வேற நான் இப்போ அழுத்தணுமான்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதை ப்ரிஃபர் பண்றாங்க. அடுத்து என்னன்னா இவர் சொன்ன அந்த மிடில் கிளாஸோ இல்லாட்டி அப்பர் மிடில் கிளாஸோ என்ன ப்ராப்ளம்னா அவங்க எல்லாருமே தன்னோட கம்ஃபர்ட்டுக்காக ஃபோன் வாங்குறதை தாண்டி சோஷியல் பிரசன்ஸ்ல வந்து இப்போ ஒரு மீட்டிங் போறேன், மீட்டிங் போகும்போது அங்கே டேபிள் என்ன வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம நோக்கியால லிப்ஸ்டிக் ஃபோன் ஒன்று உண்டு 7280 அந்த மாதிரியான ஃபோனு. சரியா, நீ யோசிச்சு பாருங்க இந்த ஃபோனில் வந்து நம்ம கீஸ் வந்து இப்போ நான் ஏதாவது டெக்ஸ்ட் இன்புட் கொடுக்கணும்னா இங்க இருக்கிற அந்த வீல் மாதிரி இருக்குல்ல அதை வச்சுதான் நான் ABCDயும் டைப் பண்ணணும். அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரியா, இந்த ஃபோனை பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் வாங்குறாங்க. எப்படின்னா ஒரு பெரிய இப்போ லீராயல் மாதிரி ஒரு இடத்துல மீட்டிங் டேபிள் மேல ஃபோன் எடுத்து எல்லாரும் வைப்பாங்களா பில்டப்பா வச்சுட்டு அப்புறம் சரி ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின் போது ஃபோன் இப்படி வைப்பாங்களே கெத்தா, இவங்க ஃபோன் இதை வைப்பாங்க. இது வைக்கும் போது எப்படி இருக்கும்னா துண்டா தெரியும், ஆனா இதுல ஒரு SMS ஹாய்ன்னு அனுப்புறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். சரியா, ஆனா இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டா அதை கேட்கும்போது நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அது இன்னும் எலைட் கிளாஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னோட கெத்த காட்டுறதுக்கு மட்டும்தான், SMS-ல என் அசிஸ்டன்ட் அனுப்புவோம் அப்படின்னுவோம். யோ SMS இருந்து எல்லாம் அனுப்புறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களே யோ இதுல SMS எப்படி அழுத்துவேன் அப்படின்னா ஃபோன் கால் டெக்கன் பண்ணிடலாம், ஏன்னா எப்பயும் மாதிரி இப்படியே சூஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் அழுத்தினா கால் போகுது. ஆனா நான் SMS இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஏ பே ஏன்னா ஒரு போர்டு இல்லையா, அவரோட ஒப்பீனியனுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கணும்? தேவைதான் ப்ரோ. ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா எங்க ஆஃபீஸ்ல வந்து விபி ஒருத்தர் இருந்தார் டெஸ்டிங்க்கு, அவங்களோட A73 கோடு விழுந்துருச்சு. A73 கோடு விழுந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க CEO டெஸ்க்கு ஒரு மெயில் போடுவோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, கோடு விழுந்ததாகவே இருக்கட்டும், அவங்க மாற்றி கொடுக்குறாங்க கொடுக்கல அது வேற விஷயம், சரி வேற ஃபோன் சொல்லு அப்படின்னாங்க. OnePlusல அடுத்து வேற லெவல் டிவைஸ் வருது அப்படிங்கிறேன். இது கோடு விழுந்ததுக்கு அதுக்கும் ஜனவரி மாதம் 13 வரப்போகுது, அதுக்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னா வச்சு அதெல்லாம் வேணாம் சாம்சங்லேயே சொல்லு. சாம்சங்லேயேவா, சரி சாம்சங் S சீரிஸ் போறீங்களா, பெரிய பட்ஜெட்லாம் வேணாண்டா A சீரிஸ்ல ஏதாவது இருந்தால் சொல்லு. ஜி என்னது அப்படிதான் இருந்தது எனக்கு. சரி அப்போ என்ன அந்த டைம்ல இருந்து A55 லான்ச் ஆகி சில மாதங்களாக இருந்தது. A55 பார்த்தேன் ஓகே அப்படிங்கிறாரு. S சீரிஸ்லாம் இருக்குங்க, S24 அல்ட்ராலாம் இப்போ ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பாருங்க, கார்பரேட் ஐடியில் ஆஃபீஸ் ஐடியா போட்டு வாங்குங்க அப்படின்றேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் யூஸ் இல்லை, எனக்கு ஒரு சாம்சங் ஃபோன் இருந்தால் போதும், அது வந்து A55 போதும். இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. சரியா, இவங்கெல்லாம் நினைச்சா அவங்க சம்பளத்துக்கு அதுக்கும் 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மாச சம்பளம் வாங்குற அவங்க என்னடான்னு பார்த்தா நான் வந்து வேற லெவலில் அவங்களை இன்னும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். எஸ் பண்ண வெளில எடுத்தீங்கன்னா ஸ்லைடர். ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் இருக்க போது அந்த டீம் மேனேஜர், அந்த டீம் ஒரு டீமுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, மேனேஜர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன், எனக்கு பெண் வேணாம் அப்படின்ட்டு. அவங்களாம் தேவையை வந்து கண்டறிஞ்சவங்களா. அதே தான் ப்ரோ. இப்போ இவர் சொல்றாருல்ல, இவர் சொல்றது எனக்கு அதே தான் படுது. இந்த அப்பர் கிளாஸோ இல்லாட்டி அப்பர் மிடில் கிளாஸோ ஏதோ ஒரு கதை, இவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஐடியில் ஒரு பொசிஷன்லையோ இல்லாட்டி தனியாகவே அவங்களே ஒரு ஆண்டர்பிரனராவோ எப்படி இருந்தாலும்
ஒரு 4 இடத்துல மீட்டிங்னு போகும்போது இந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு உணர்றாங்க. நான் இதை வந்து ஊக்குவிக்க விரும்பல. சரியா, நான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றேன், உண்மையா இதுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுவேன், என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து கேமரா முக்கியம், நான் வந்து ஷாமியோ விவோவோ சூஸ் பண்ணிட்டு நான் ஓடிடுவேன், அது ஏன் ப்ரிஃபரன்ஸ். கேமராவே ஆன் பண்ணாத இவங்க எதுக்கு ஷாமியோ தேடி போனோம். இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு மார்க்கெட்ல வெல் நோன் நேம் என்ன சொல்லு அப்படின்னு ஒன்று, நம்ம வேற வழியே இல்லாம நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி டைரக்டா வந்து சாம்சங் ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் கூகுளே. அதனால இவர் சொன்ன பாயிண்ட் வந்து 100% வேலிட் தான். ஓகே ஓகே. இது சில சமயங்கள்ல வந்து சில எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பெருசா கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனா நான் இந்த கான்டெக்ட் கொடுக்கணும். நான் மீட் பண்றவங்களே இப்படிதான் இருக்காங்க. இவ்வளவு A2D நந்தா அவன் என்ன கேட்டான், இது என்னன்னாக்கா சரியா தப்பாங்கிறத விட இது வந்து ஓவராலா இப்படியான ஒரு போக்கு இந்த சமூகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். அதேதான், அவ்வளவுதான். நான் வந்து இதுக்கு சப்போர்ட்டான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அது எந்த பிராண்ட்ல இருந்தாலும் நான் போவேன், அது டெக்னோவா இருந்தாலும் நான் போவேன். இல்லாட்டி நான் ஏன் ஃபேண்டம் X2 Pro வாங்குறேன். எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், டெக்ல புதுசா ஏதோ ஒன்று வருது, அது எதுல வருது, இன்ஃபினிக்ஸ்லயா எது அந்த புது அந்த விஷயம், ஓகே அப்ப இன்ஃபினிக்ஸ் வாங்குறோம். எனக்கு இப்படிதான் மைண்ட் ஒர்க் அவுட் ஆகும். இல்ல ஆப்பிள்ல வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். என்னதுன்னா ஃபோல்டபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்றதா இருந்தால் அது ஆப்பிளில் வந்தால் மட்டும் தான் நான் தொடுவேன். இந்த ஜோக்லாம் நான் பண்ண மாட்டேன். அதுக்கு யாராவது இருந்தால் அவங்க வந்துட்டு போட்டோம். ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சில மைண்ட் செட் இருக்கும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, சமுதாயமும் அப்படி ட்ரீட் பண்ணுது. ஏன்னா A2D நந்தாவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அவன் என்ன சொன்னான்னா 1+70 யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதுக்கப்புறம் 2Aக்கு போனா இப்போ என்ன யூஸ் பண்றான்னு தெரியல. பட் இந்த 70 யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னா, பல வருஷமா இதான் ப்ரோ யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா இதுல இருந்து நான் வேற ஏதாவது ஃபோன் போகணும்னு தான் பாக்குறேன், ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா நான் எங்க போனாலும் நான் அடிக்கடி இந்த லெனோவோ மீட் போறேன். ஃபோனுக்கு தான் லெனோவோ மீட் அது இது நிறைய இடத்துக்கு போனேன். நிறைய இடத்துக்கு போகும்போது என்னாச்சுன்னா, அங்க இப்போ ஒரு ஹோட்டல் போறேன், ஹோட்டல்ல வந்து நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன், இதான் டீட்டெயில் காட்டும்போது எதுக்கு நான் ஐஃபோன் இல்லையான்னு கேட்குறாங்களாம். ஏன் ஐஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னு. அதை ஏன் கேட்கணும்? அப்படிதான் ஒரு பார்வை இருக்கு. அது ஏன் சொல்றான்னா, அவன் கூட வந்த சக கிரியேட்டர்ஸ் எல்லார் கையிலையும் ஐஃபோன். இப்போ நான் போறேன்ல எல்லா இடத்துக்கும், போகும்போது பிறகுனா நான் 15 அல்ட்ரா தூக்கிட்டு போவேன் கேமராவுக்காக. இப்போ 10 Pro டெஸ்ட் பண்றேன் அப்படின்றனால 10 Pro வந்து யூஸ் பண்றேன். இதுக்கப்புறம் நான் வெளில எங்கேயாலும் போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, எதோ 10 Proவும் அல்ட்ராவும் சேர்ந்து தான் கையில் இருக்கும். ஏன்னா 10 Pro வந்து அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் கேப்பபிள் கிடையாது இதுலனா கேமரால. 10 Pro என்கிட்ட இருக்கும் சாஃப்ட்வேர்க்காக, எப்பயுமே எனக்கு பிடிச்சனால இந்த சாஃப்ட்வேர்க்காக நான் பிக்சல் 9A தான் ப்ரோ தூக்கிட்டு தெரிஞ்சேன் நிறைய இடத்துக்கு. இதுக்கு முன்னாடி நான் எங்க போனாலும் 9A தான். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸரா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருப்பானோ, அதை நீங்க தூக்கிட்டு போவீங்க. சரி இல்ல அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்ப நந்தாவே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் ப்ரோ ஐபோன் வாங்கல. நான் இப்போ ஒருத்தரையும் டிராவல் பண்ணும்போது என் கூட வர கிரியேட்டர்ஸ் மோஸ்டா எல்லார்கிட்டயுமே ஐபோன் தான் இருக்கு. ஆனா உங்களை யாரும் கேட்கல பாருங்க. என்கிட்ட கேட்பாங்களே, கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபிளைட் டைம் 2 மணி நேரம், நான் 4 மணி நேரம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். சரி ஓகே வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது, வீடியோ கேமரா ஆன் பண்ணி பேசுற மாதிரி பேசிக்கினே இருக்கான், சரி பரவாயில்ல வந்துட்டு எதுவுமே எதுவும் கேட்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இல்லைங்க, கஜினின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க. ஆமா, அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு என் பக்கத்துல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என் பக்கத்துல உள்ள பையன்ட்ட அவனை வந்து சொல்ல கேட்டேன், படம் நல்லா இருக்காடான்னு தான் கேட்டேன். அவன் அந்த படத்தை அந்த 4 முழுக்க, அந்த படமே வந்து 2.5 மணி நேரம் தானே, 4 முழுக்க அந்த படத்தை எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே கிடந்தான். அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றீங்க, நீங்க வேணா சுகுமார் கேளுங்க, லவுட் ஒலியில் அவரும் சொல்லுவார், யார் இவரா, இப்பெல்லாம் அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. என்ன ப்ரோ சாப்பிட போலாமா மட்டும் தான் கேட்பேன். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு ஏன் பிடிக்கும்ன்றதெல்லாம் நான் எப்பயுமே எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் கான்டெக்சுவலாக. எனக்கு ஏன் பிடிக்கும், எந்த மாதிரி மாடல்ஸ் வந்தால் நான் யூஸ் பண்ணுவேன், அது எந்த பிராண்ட்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக வந்ததுன்னா நான் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் யோசிக்காமல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் பெரும்பாலும் மற்ற எல்லாருமே பிராண்ட் பார்த்து யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லாவே தெரியுது. ஐஃபோன் யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட டிமாண்டே நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குங்கிறாங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அதான் நல்லா வரும். சரி, அதனால எல்லாரோட மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கும், அவங்க டிமாண்ட்ஸ் வேறையாக இருக்கும். அதை போய் நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நீ அதை யூஸ் பண்ணுறதுலாம் கேட்க முடியாது. அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கு, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே என்னன்னா, when I am changing my phone, I casually brought up different brands in conversation, but the moment I mentioned something like Vivo, Oppo, the reaction I got were dismissive, like who would even use that, Chinese phones are cheap. This kind of attitude seems deeply rooted among the upper class. Maybe that's why these Chinese brands don't have a strong share in the segment, whereas companies like Google, Apple and Samsung dominate in upper and upper middle class market. And the mindset காக சொல்றாரு. அப்புறம் of course I know there are tech enthusiasts across all classes who genuinely enjoy using Oppo and Vivo devices, but if you take a broader perspective, the trend is clear. It's not the same. Honestly, when I started exploring communities like yours, Siva bro, it felt very different. Seeing other classes of phones being recommended for other classes of people, because all I would see before was this bias against those phones.
some of them actually look really nice, but I am still skeptical about switching. வேறு எதுக்காக போகிறது கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. For context, I have used Asus Micromax in past, but even now what I observe is that people confidently stick with premium brands, and once you move to something like a Google Pixel or high-end Samsung, it feels like there is no going back. இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து உண்மை. இது யாருக்கும் புரிய வைக்கவும் நான் விரும்பலை. இவரோட வயசு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நியர் 30 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. 30 கூட இருக்கலாம். ஆமாம். ஸோ இவரோட புரிதலே வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் இவர் நம்மள வேவ் லென்த்துக்குள்ளே வராரு. இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேர் 15 வயசுல இருக்கும், அவங்களுக்கு சத்தியமா இதெல்லாம் புரிய வாய்ப்பே கிடையாது. அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்றேனே, அந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்கா அவன் என்னென்னமோ போட்டுட்டு இருக்கான் சாம்சங் டிசைனுக்கு. நம்ம Note 2 பத்தி நம்ம பேசுறோம். Note 2 எப்போ உள்ளது, அந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆல்ரெடி இருந்தது தான் இப்போ திரும்ப வருதுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க கூட வாழ்க்கை ஒரு வட்டம் நீங்க. ஆமா, இந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்ததே இல்லையே. அப்படியே அதெல்லாம் இமேஜ்ல பார்த்து விக்கிபீடியால பார்த்தாலும் லைஃப் டச் கிடைக்காது. இருக்கும்போது வந்தவங்க தான் அவங்கலாம். லைஃப் டச்சே கிடைக்காது. யூஸ் பண்ணி தானே ப்ரோ அந்த டச் கிடைக்கும். யூஸ் பண்ணாதப்போ நமக்கு எப்படி அதெல்லாம் தெரியும். ஸோ அது ஒன்று. ஸோ அப்புறம் another point I want to share with you, Siva bro, is this: when people climb to income ladder, most of them almost immediately shift to premium brands like Google, Samsung or Apple top tier models. எக்ஸாம்பிளுக்கு வந்து S25 Ultra, 9 Pro XL, 16 Pro Max இந்த மாதிரி. Even if they have money, they usually won't buy Oppo or Vivo Ultra flagships. அந்த டப்பு இன்க்ரீஸ் ஆன உடனே. This seems to be common trend, not just in India but globally. Studies also back this up. So that's what I wanted to express. What's your opinion? Why do you think this is happening, and why do people, including myself, end up feeling like brand Google or Apple are simply better and more reliable than the Chinese brands? All photos compressed and sent full quality in 1.3 MB and above. மெயில் பாடி தாங்காது. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னதுக்கு தனியாகவே நான் ஒரு வீடியோவே பேசலாம், அது பேசுவோம். ஆமாம். ஆனால் இப்போ மேட்ரு என்னன்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து மக்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் இமானுவல் ப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா Mi 14 யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரிலேபிலிட்டின்னு வரும்போது என்ன தான் நம்ம சாம்சங் கழுவி ஊற்றினாலும் S24 Ultra ரிலேபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா காமேஷ் ப்ரோவும் OnePlus 13 சூப்பராக இருக்குது, Realme GT6 அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, 120 வாட் சார்ஜிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த இடத்துல S24 Ultra அப்படியே ஃப்ளைங் கலர்ஸோட ஸ்கோர் பண்ணுறத சொல்லுவார். எப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு சைட் சீயிங் போயிருந்தேன், மொத்தமாக அந்த ஏரியாவே வீடியோ எடுத்தேன், வேற லெவலில் மாஸ் பண்ணிடுச்சு ஷிவோ. அப்படியே டப்புன்னு பேக்கில் எடுத்தேன், டப்புன்னு இங்கே பாருங்க ஐயா இப்படி நின்னோன்னா இந்த இடத்துல பின்னாடி வாசல் இருக்கும் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திருப்பி பார்த்தீங்களா வாசல் அப்படின்னு காட்டிட்டு போயிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ளூயிடாகவும் குவாலிட்டியாகவும் மற்ற இதுலையும் கிடைக்க மாட்டேங்குது. மற்ற ஃபோனில் டியூவல் வியூ இருக்கலாம், இல்லாட்டி இந்த டுவல் ஸ்விட்சிங்கே கூட இருக்கலாம், ஆனால் குவாலிட்டி இல்லையே அப்படிங்கிறார். ஸ்டெபிலிட்டி இல்லை. இப்போ 4K வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஃப்ரண்ட்ல 4K சப்போர்ட்டே நிறைய ஃபோன்ல இல்லை. அப்படியே 4K சப்போர்ட் இருந்தாலும் பின்னாடி இருக்கிற பில்டிங்கை காட்டலாம்னு ஆசைப்படுவேன்ல, என் மூஞ்ச தவிர பில்டிங்லாம் ப்ளோ அவுட் ஆயிடும். உண்மைதான், சரியா? ஆனால் இதெல்லாம் வந்து எங்கன்னா ஆப்பிள், சாம்சங், கூகுள் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்க்க முடியுது. அப்போ டாப் டயர்ல இருக்கிற ஒரு சிலர் டாப் டயர் பிராண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த டாப் டயர் பிராண்ட்ஸோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டு வெளில வர முடியாது. கண்டிப்பா அதை வந்து வெறுமனே ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தா அதை விட்டு எப்பனாலும் வெளில வரலாம். இந்த மாதிரியான யூசஸை எனக்கு வந்து எப்படின்னா ப்ரோ, இன்னைக்கும் நான் மிஸ் பண்றேன். நான் இப்போ Mi Pad 7 எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு NDA வந்துச்சு, நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போட சொன்னாங்க. Mi Pad எடுத்து ஷாமியோட ஃபோக்கஸ் பென் எடுத்து சைன் போட்டு எடுத்து பேட்ச் போட்டு அனுப்பி விட்டேன். S23 Ultra இருக்கும்போது அப்படியே எடுத்தேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு நான் தனியா அதை போயிட்டு இங்கேருந்து அனுப்பி டெலிகிராமுக்கு அனுப்பி அந்த டாக்குமெண்ட் அங்கே டவுன்லோட் பண்ணி PDF-ஆ அந்த பேடில் ஓப்பன் பண்ணி சைனிங் டூல் ஓப்பன் பண்ணி சைன் பண்ணி அதில் பிளேஸ் பண்ணி திரும்ப அங்கே சேவ் பண்ணி அப்புறம் நான் திரும்ப அனுப்புறேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ S23 Ultra 30 இருப்பேன், பழைய S23 Ultra இருக்கும்போது அங்கேயே ஓப்பன் பண்ணி அப்படியே சைனிங் ஆப்ஷன் வந்துடும், சைன் பண்ணிட்டு அப்படியே சேவ் கொடுத்துட்டு ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டா முடிஞ்சு. ஏன்னா இது வேற யார்ட்டையுமே இல்லை. மற்ற இடத்துல கையை வச்சு தான் கையெழுத்து போட முடியும். ஆமாம், அது கரெக்டாக வராது, கஷ்டம். ஒரு பெண்ணை வச்சு போடுற அளவுக்கு வர மாட்டேங்குது. S-Penல வச்சு போட்டு பார்த்துருக்கேன் சைனு, நான் ஒரு பேப்பரில் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அல்ட்டி தான். ஸோ இந்த மாதிரியான USPs இருக்கு. இதை பற்றி கண்டிப்பாக இமானுவல் ப்ரோ எப்படியும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஏன் வந்து இப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறத பற்றி ஒரு நல்ல டீடைல்டு வீடியோ நிறைய டேட்டா எடுத்து பேசுவோம். ஒரு உளவியல் ரீதியான பல விஷயங்களை நம்ம வந்து தோல் வைக்கிறோம். கண்டிப்பாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.